ராமேஸ்வரத்தில் மழைநீர் வீடுகளுக்குள் சூழ்ந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபுராவ். வணக்கம் பிரபுராவ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக இந்த டிட்வா புயல் காரணமாக நேற்று முதல் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று மதியம் தொடங்கிய மழை தற்போது வரை கனமழையாகவே பெய்து வருகிறது. இதனால் ராமேஸ்வரத்தின் தாழ்வான பகுதியில் பல இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. குறிப்பாக அண்ணா நகர், திருவள்ளுவர் நகர், காந்தி நகர், பார்வதி நகர் உள்ளிட்ட பகுதியில் அதிக அளவு மழைநீர் தேங்கியுள்ளது. இந்த மழைநீர் குடியிருப்புகளை சுற்றி உள்ளது. இந்த குடியிருப்பை சுற்றி இருக்கக்கூடிய மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் வீடுகளுக்கு இருக்கக்கூடிய மிக்சி, கிரைண்டர் உள்ளிட்ட அந்த வீட்டு உபயோக பொருட்கள் அனைத்துமே மழைநீரில் மிதந்து வருகிறது. மேலும் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த பாத்திரங்கள் உள்ளிட்டவைகளும் மழைநீரில் மிதந்து வருகிறது. இதனால் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் சமைத்து சாப்பிட முடியாத சூழ்நிலை இருந்து வருகின்றனர். மேலும் பல இடங்களில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் இருப்பதால் அவர்கள் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளை அங்கிருந்து வெளியே அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு சில இடங்களில் வாழக்கூடிய மக்கள் குடியிருப்புகளை சூழ்ந்திருக்கக்கூடிய மழை நீரால் அவர்களது உறவினர்கள் வீட்டிற்கு சென்று தங்கியுள்ளனர். மேலும் சிலர் பாதுகாப்பாக இடங்களில் தங்கியுள்ளனர். குறிப்பாக இந்த மழைநீரை நகராட்சி நிர்வாகம் சார்பில் அப்புறப்படுத்துவதற்கான கோரிக்கையை அப்பகுதி மக்கள் வைத்துள்ளனர். இந்நிலையில் நகராட்சி ஊழியர்கள் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மழைநீரை அப்புறப்படுத்துவதற்கான பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.